இப்போ ஜனநாயகன் படம் வந்து இந்த மாசம் வந்து வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா வந்து ரிவ்யூ கமிட்டிக்கு அனுப்பிச்சிட்டாங்க. சரிங்களா, இதுக்கப்புறம் நிறைய கட்லாம் பண்ண சொல்லுவாங்க. அதெல்லாம் கட் பண்ணிட்டு படத்தை வந்து ரிலீஸ் பண்ற மாதிரி தான் பிளானு. அதுவும் எலெக்ஷன் டேட்டை அறிவிச்சிட்டாங்கன்னா படத்தை வந்து ரிலீஸ் பண்ண முடியாது. எலெக்ஷன் டேட்டை அறிவிக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கரெக்டாக அந்த ஒரு வாரம் வந்து படத்தை வந்து ஓட வச்சு கலெக்ஷன் பார்த்துடலாம், அது ஒரு பிரச்சார படமா ஆயிரும் அப்படின்னு வந்து இவங்க கணக்கு போட்டு வச்சிருக்காங்க. ஆனால் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர், கனடா கண்ட்ரில இருந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து ஏப்ரல் 30க்குள்ள வந்து படம் வர வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்விட்டர்ல வந்து ட்வீட் போட்டிருக்காரு. அதை வச்சு தான் விஜய் ஃபேன்ஸ் எல்லாருமே கன்ஃபார்ம் பண்ணாங்க. அப்போ வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரே வந்து சொல்றாருன்னா படம் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி வராது, எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் வரும். மே மாதம் ஜூன் மாதம்னா ஜூன் மாதம் விஜயனோட பிறந்தநாள் அன்னைக்கு தான் வரும். முதலமைச்சர் விஜய், தளபதி விஜய் அப்படின்னு போட்டு வரும்னு சொல்லிட்டு அந்த போஸ்டர் எல்லாருமே வைரல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் வந்து கேவிஎன் ப்ரொடக்ஷன் டீம்ல இருந்து அஃபீஷியலாக எதுவுமே வரல. ரிவ்யூ கமிட்டிக்கு போயிருக்கு. இன்னும் வந்து அவங்க வந்து ரிவ்யூ பார்த்துட்டு எதுவுமே சொல்லலை. அவங்க அன்னைக்கே வந்து 20 நாள் ஆகும், டைம் ஆகும் நாங்கள் ரிவ்யூ பார்த்துட்டு சொல்றதுக்குன்னு சொல்லும்போது, இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது ஒரு வாரம் 2 வாரத்தில் கண்டிப்பாக வந்து சர்டிஃபிகேட் வர வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் அந்த கனடா டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படி சொல்லியிருக்காரு. அது வந்து உண்மையா இல்லையான்னு தெரியல. இருந்தாலும் அஃபீஷியலாக வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். கேவிஎன் ப்ரொடக்ஷன் டீம்ல இருந்து வர நியூஸ் தான் அஃபீஷியல் நியூஸ். சரிங்களா, அது வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து படம் வந்து எலெக்ஷனுக்கு அப்புறம் வருமா, எலெக்ஷனுக்கு முன்னாடி வருமான்னு எல்லாமே டீட்டெயிலாக தெரியும். நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம்.